Good morning students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அந்த RMS and ஆவரேஜ் வேல்யூவோட டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அந்த கிளாஸில். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸில் ஆர்எம்எஸ் கரண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி எப்படி டிட்டர்மைன், இன்ஸ்டன்டேனியஸ் வால்யூ கரண்ட் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த கிவன் டேட்டா in this circuit problem? The alternating current passing through a circuit being by I is equal to 141.4 sin as 314.2 t. Okay, next one for what are the values of the maximum value of current, RMS current and the frequency and instantaneous value of the current when t is equal to 0.02 and the seconds. Okay, so I is equal to 141.4 sin of 314.2 t. So that is a given data. இந்த கொடுத்துருக்க அந்த சைனஸோடல் ஈக்குவேஷன்ஸில் இருந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் உனக்கு தெரியும்ப்பா. ஐஎம் வேல்யூ தெரியும். வாட்ஸ் த வேல்யூ ஃபார் ஐஎம்? ஐஎம் ஈக்குவல் டு 141.4 அண்ட் ஒமேகா ஈக்குவல் டு 314.2 அண்ட் டி ஈக்குவல் டு 0.02 வந்து செகண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபைண்ட் அவுட் வேல்யூஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஆர்எம்எஸ் கரண்ட், ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் தி வந்து கரண்ட். ஸோ மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்ஸில் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்லேருந்தே மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 441.4 வந்து ஆம்பியர். நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ் கரண்ட். ஆர்எம்எஸ் கரண்ட் வந்து ஃபார்முலா ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு 0.707 இன்ட்டு வந்து ஐஎம். ஸோ 0.707 இன்ட்டு 141.4. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஐஆர்எம்எஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 100 ஆம்பியர். Okay, next for frequency, what's the formula for frequency? Frequency f is equal to omega divided by 2 pi. So 314.2 divided by 2 pi. So f is equal to 50 hertz. Okay, next last substitution instantaneous value of the current. So instantaneous value of the current formula I is equal to Im sin omega g. So I is equal to 141.4 sin of 314.2 g. So 141.1 sin of 180 divided by pi into 314.2 into 0.02. So calculator substitute பண்ணிங்க அப்படின்னா finally we can get the answer for instantaneous value of the current I is equal to 0. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா, அப்புறம் ஃபைண்ட் அவுட் டேட்டா, அப்புறம் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இதில் யூஸ் பண்ணோம்ப்பா. ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஐஎம் டிவைட் பை √2 அண்ட் ஆர் ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு 0.707 இன்ட்டு ஐஎம் அண்ட் ஒமேகாஸ் ஈக்குவல் டு 2 pi and I is equal to Im sin and omega t and solution அப்படியே ஹெட்டிங் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னது 4 சப்டிவிஷன் கேட்டாலும் 4 சப்டிவிஷனும் ஒவ்வொன்றா என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும், ஃபார்முலாஸ் எழுதி லாஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண லாஸ்ட்டு என்னன்னு சொல்லி என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி ரிசல்ட்டுன்னு போட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சைனஸாய்டல் வோல்டேஜ் ரெப்ரசன்ட் பை த ஈக்குவேஷன் 100 sin 503 in t. Okay, what is the frequency and time period? So first given data என்னென்ன டேட்டாஸ் பா. d is equal to 100 sin 503 into t and we know that d is equal to vm sin omega t. So vm is equal to 100 and omega is equal to 503. Okay, so what is the find out பண்ண வேல்யூ frequency f கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. time period t வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? frequency f கண்டுபிடிக்கணும் அப்படின்னா what is the formula for frequency? Frequency f is equal to omega divided by 2 pi. So omega is equal to 2 pi f. So and the formula for calculating the time period t is equal to 1 by f. Okay, இப்போ சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி f is equal to omega divided by 2 pi. So omega equal to 2 pi f. So 2 pi into f ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண. ஸோ 503 divided by 2 pi. So what is the answer for 80 hertz. So that is the answer for frequency. Next one for time period. Time period na enna appadina capital T. So capital T is equal to 1 by f. So 1 divided by 80 is equal to 0.0125 seconds. So that is the answer for time period T. And the next one is the result அப்படின்னா frequency and கண்டுபிடிச்ச time period ஓட ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்க இங்கே எழுதிடுறீங்க. ஓகேவா? next one for problem 3.3ல a sinusoidal current is given by the equation I is equal to 0.07
2 sin 300 வந்து 14 வந்து t. Okay, what is the RMS and average value of the வந்து current? Okay, so what is the given data? I is equal to 7.072 sin 314 வந்து t. We know that I is equal to Im sin omega t. உங்களுக்கு formula தெரியும். ஓகேவா? So Im is equal to என்ன பண்ணுது 7.072 omega is equal to 314. நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? RMS value of current IRMS என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் வந்து கரண்ட் ஐ ஆவரேஜ் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? IRMS equal to IM divided by √2 or IRMS is equal to 0.707 into IM. So I average is equal to 2 IM divided by another pi or I average is equal to formula என்னப்பா 2 divided by pi வந்து calculator substitute பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.637 into IM. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து என்ன பண்ணோம்? சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா RMS வேல்யூ ஆஃப் வந்து கரண்ட் IRMS equal to 0.707 இன்ச்சுனது IM. ஸோ IMோட வேல்யூ வந்து என்ன பண்ணுங்க? அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7.072. ஸோ IRMS equal to 0.707 into IM. ஸோ 0.707 into 7.072 அப்படின்னா ஸோ IRMஸோட வேல்யூ calculator சப்ஸ்டியூட் பண்ணினா finally we can get the RMS value of our current is equal to 5 ampere. Next one for average value of the current. Average value கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? I average equal to 0.637 into the IM. ஸோ இந்த IMோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா finally we can get the value for the average value. ஸோ I average equal to 4.5 ampere. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபைனல் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ரிசல்ட்டுன்னு சொல்லி போட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் எ சைனூசாய்டல் கரண்ட் ஆஃப் 25 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஹேவிங் அன் RMS வேல்யூ ஆஃப் வந்து 40 ஆம்பியர்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த கிவன் டேட்டா? ஃப்ரீக்வன்சி அப் இஸ் ஈக்குவல் டு 25 ஹெர்ட்ஸ் அண்ட் IRMS வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 40 ஆம்பியர். ஸோ ரெண்டு கிவன் டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த சைனூசாய்டல் கரண்ட்? சைனூசாய்டல் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம்? IM equal to √2 into IRMS நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அண்ட் ஒமேகாவுக்கு என்னப்பா ஃபார்முலா? 2 pi f. ஓகேவா? ஸோ I is equal to what is the solution? I is equal to IM sin omega t. ஸோ IM is equal to square root of 2 into IRMS. ஸோ IM is equal to square root of 2 into நது IRMS ஓட வேல்யூ வந்து எவ்வளோப்பா? 40. இது கொடுத்துருக்க கிவன் டேட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்னன்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். ஸோ IM வேல்யூ எவ்வளோ பாருங்க? 56.57 into ஆம்பியர். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 2 pi f. ஸோ 2 pi into f ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எவ்வளோப்பா? 25. ஸோ இஸ் ஈக்குவல் டு 157. ஓகேவா? ஸோ I is equal to IM வேல்யூ போல் 56.57 into சைன் ஆஃப் வந்து 157t into ஆம்பியர். ஓகேவா? ஸோ என்னென்ன டேட்டாஸ் வந்து ஃப்ரீக்வன்சி IRMS வேல்யூ கொடுத்து வாட் இஸ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் தி கரண்ட் சைனூசாய்டல் கரண்ட்னு கேட்டாங்க அப்படின்னா வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் சைனூசாய்டல் கரண்ட்? I is equal to IM sin வந்து omega t. ஸோ IM கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? √2 into IRMS. ஓகேவா? ஸோ IM is equal to √2 into 40 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா IMோட வேல்யூ கிடைக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் எவ்வளோப்பா நம்மளுக்கு இந்த சம்மில் 56.57 வந்து ஆம்பியர். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா ஹை வேல்யூ என்னென்னா நம்மளுக்கு IM தெரியும். சைன் ஒமேகா டியில் ஒமேகாவுக்கு பதில் என்னப்பா 2 pi f. நம்ம ஃப்ரீக்வன்சி கிவன் கொடுத்துருக்கனால அதில் என்ன பண்ண ஃப்ரீக்வன்சியை சப்ஸ்டியூட் பண்ணி ஒமேகாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் 115 வந்து 7. ஓகேவா? ஸோ I is equal to 56.27 sin 157 வந்து t. ஓகேவா? ஸோ equations for the sinusoidal current are equal to 56.57 into sin of 157t amperes. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் for phase. ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்டர்னேட்டிங் குவான்டிட்டியில் ஃபேஸ் என்பது ஆங்கிளால் அதன் ஃபேஸில் ஏற்படக்கூடிய ரெஃபரன்ஸோட மதிப்பு. ஓகேவா? ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அதனோட ஆங்கிளில் ஏற்படக்கூடிய ஒரு டீவியேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேஸ். ஓகேவா? அதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்டர்னேட்டிங் குவான்டிட்டியினுடைய ஃபேஸ் என்பது ஆங்கிளால் அதன் ஃபேஸில் ஏற்படக்கூடிய ரெஃபரன்ஸோட மதிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னா இரண்டு வோல்டேஜ் அல்லது கரண்ட்டுகளுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்களின் வித்தியாசமானது. ஓகே, ரெண்டு ஃபேஸ்க்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் ஆனது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, அது வோல்டேஜ் அது கரண்ட் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் போனது இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏசி சர்க்கியூட் பாயினுடைய மின்னோட்டத்தை எதிர்க்கும் தன்மைக்கு பேர் தான் இம்பிடன்ஸ். ஒரு சர்க்கியூட் வழியாக ஏசி கரண்ட் ஃப்ளோ
பட் அந்த சர்க்யூட் வழியாக ஏசி கரண்ட் ஃப்ளோ பண்ண முடியாத அளவுக்கு அதை அப்போஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இம்பீடன்ஸ். ஓகேவா? ஸோ இதை கேபிட்டல் இசட் அப்படின்ற எழுத்தால் என்ன பண்ணுவாங்க, டினோட் செய்வாங்க. ஸோ இதன் அழகு வந்து என்னென்னா ஓம். ஸோ இசட் ஈக்குவல் டு V by I. ஓகேவா? So in complex form, Z is equal to R plus JX, R for the resistance, the real part, X is the reactance for the imaginary part. Okay. Next one for inductive reactance. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி இண்டக்டர் சர்க்யூட் வழியாக பாயும் மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை எதிர்க்கும் தன்மைக்கு பேர் தானது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதனுடைய இண்டக்டன்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை, ஒரு இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் பேர் தான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க, கேபிட்டல் எக்ஸ் சஃபிக்ஸ் என்னது எல் என்ற எழுத்தால் டினோட் செய்யப்படுவாங்க. ஸோ இதோட அழகு வந்து என்னது ஓம். ஸோ எக்ஸ்எல் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எக்ஸ்எல் 2πfl. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் கெப்பாசிட்டி வந்து ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏசி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை, ஓகேவா, அது வந்து ஒரு இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? அது வந்து வோல்டேஜை அப்போஸ் பண்ணும், அது வந்து கரண்ட்டை வந்து என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து கேபிட்டல் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணோம் அப்படின்னா அது இண்டக்டிவ் ரியாக்டன். கேபிட்டல் எக்ஸி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கெப்பாசிட்டி வந்து ரியாக்டன். ஸோ எக்ஸ்சி ஈக்குவல் டு 1/2π என்னது எஃப்சி. ஓகேவா? சி இஸ் நத்திங் பட் வந்து கெப்பாசிட்டன்ஸ். எஃப் ஃபார் என்னது frequency. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா காஸ் பை. காஸ் பை என்னன்னா வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டுக்கு இடைப்பட்ட ஃபேஸ் ஆங்கிளோட கொசைன் மதிப்பு பேர் தான் வந்து பவர் ஃபேக்டர். ஏசியோட பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா VI இன்ட்டு காஸ் பை. வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிளின் கொசைன் மதிப்பு. ஸோ VI இன்ட்டுனது காஸ் பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ரியல் பவர், அப்பரண்ட் பவர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் பவருக்கு அப்பரண்ட் பவர் இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா ரியல் பவருக்கும் அப்பரண்ட் பவருக்கும் இடையில் உள்ள விகிதமும் பவர் ஃபேக்டர்னு சொல்லலாம். பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு ரியல் பவர் டிவைட் பை அப்பரண்ட் பவர். ஸோ VI cos pi டிவைட் பை VI கெட் கேன்சல். ஏன்னா ரியல் பவர் வந்து ஃபார்முலா வந்து என்னப்போ VI cos pi, அப்பரண்ட் பவர்னா VI. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், cos pi. ஸோ cos pi இஸ் நத்திங் பட் வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிளோட கொசைன் மதிப்பு தான் என்னது பவர் ஃபேக்டர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸில் ஓவராலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சைனசாய்டல் வோல்டேஜ்னா என்ன, சைனசாய்டல் கரண்ட்னா என்ன, அதே மாதிரி சைனசாய்டல் அல்டர்னேட்டிங் குவான்டிட்டினா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ்னால் என்ன, வேவ் ஃபார்ம்ஸ்னால் என்ன, சைக்கிள்ஸ், டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரிலாம் இம்பார்ட்டன்ட் பேசிக் டேர்ம்ஸ் ஃபார் வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸ். இதெல்லாம் வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸில் கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து படித்து பார்க்காம எழுதி பாருங்கள், அப்போ தான் நல்லா ஞாபகம் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டம் ஒரு சைக்கிளில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸோட இதுக்கு தான் அது பீக் வேல்யூ அல்லது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளில் உள்ள எல்லா அல்டர்னேட்டிங் குவான்டிட்டிகளுடைய சராசரி, அதுதான் என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் வேல்யூ. அண்ட் வாட் இஸ் அ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆவரேஜ் வேல்யூ? ஆவரேஜ் வேல்யூ IRM, I average is equal to 2IM divided by another pi, or I average is equal to 0.637 into IM. Okay, so that is the derivations for the average value of the sine wave. Average value of sine wave can become, what is the formula? Average value is equal to area half cycle divided by base length of the other half cycle. So area half cycle is equal to integral 0 to pi I into d theta. So integral 0 to pi Im into sin theta into d theta. ஓகே, இப்போ நீங்கள் ஐஎம் வெளில வச்சுக்கோ. இன்டெகிரல் 0 to pi sin theta into d theta கிடைக்கும். sin theta இன்டெகிரேட் பண்ணால் cos theta. அதை வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 to pi ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட், அடுத்து மைனஸ் ஆஃப் வந்து லோயர் லிமிட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐஎம் இன்ச்சு மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் வந்து 1. ஸோ இது வந்து 2IM அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஹாஃப் சைக்கிள் டிவைட் பை பேஸ் லென்த் ஆஃப் வந்து ஹாஃப் சைக்கிள். ஸோ I average is equal to 2IM divided by another pi, or I average is equal to 0.637 into IM. ஓகேவா? ஸோ சிமிலர்லி ஆவரேஜ் வேல்யூ இப்போ இந்த வோல்டேஜ் அப்படின்னா V average is equal to 0.637 into வந்து DM. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபார் RMS வேல்யூ. RMS வேல்யூ இஸ் நத்திங் பட் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு நான் என்ன பண்ணுறேன், ஏசி கரண்ட் உள்ள ஒரு குறிப்பிட்ட நேரம் செலுத்தும் போது அந்த ரெசிஸ்டன்ஸில் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதே ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் டிசி கரண்ட்டை உள்ளே இழுக்கும் போது சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமானா தட் இஸ் டிசி மின்னோட்டம் அல்லது அந்த ஏசி மின்னோட்டத்தினுடைய RMS மதிப்பாகும். ஓகேவா?
So IRMS equal to, what is the formula for IRMS? Equal to square root of I1 square plus I2 square plus I3 square plus IN square divided by n. N is nothing but the total number of cycles. Okay, so what is the derivations for RMS value for the sine wave? I is equal to Im into the sin theta. Okay, so I is equal to instantaneous value of the current, I suffix m for the maximum value of the current. So RMS value calculate the formula square root of area half cycle of square wave divided by base length of the half cycle. So area half cycle of square wave அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்னப்பா கிடைக்குது உங்களுக்கு I into Im square divided by 2 pi. So இதை simplify பண்ணிங்க அப்படின்னா final answer IRMS equal to Im divided by root 2 or VRMS equal to Vm divided by root 2. So நீங்கள் calculateல 1 by root 2 value என்ன அப்படின்னா 0.707. So அதான் இங்கே எழுதியிருக்காங்க 0.707 into Im means 0.707 into Vm. Next for form factor. Form factor na enna abina, it is the ratio of the RMS value divided by average value. RMS value ku average value ku idella ulla ratio da enadhu form factor அப்படினு சொல்லுவாங்க. So வந்து RMS பண்ணா Im divided by root 2, average value வந்து 2Im divided by pi. So Im divided by root 2 into pi divided by 2Im. Okay va. So இதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா அல்லது ஃபார்ம் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1.114 என்று சைனூசாய்டல் வந்து சிக்னல். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் பீக் ஃபேக்டர். பீக் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் இடையில உள்ள ரேஷியோ. ஓகே, த ரேஷியோ பிட்வீன் தி மேக்ஸிமம் வேல்யூ டிவைட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ நான் திரும்ப வந்து பீக் ஃபேக்டர் அப்படின்னா ஸோ ஐஎம் டிவைட் பை ஐஎம் டிவைட் பை ரூட் 2. ஸோ ஐஎம் இன்ட்டு ரூட் 2 டிவைட் பை ஐஎம் கெட் கேன்சல் ஆயிடும். ஸோ பீக் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு ரூட் 2. வாட்ஸ் த வேல்யூ ஃபார் பீக் ஃபேக்டரோட வேல்யூ இருப்பா 1.14414. ஓகேவா. இப்போ அது ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனில் கிவன் டேட்டாவில் நம்ம சைனூசாய்டல் வந்து எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஐ ஈக்குவல் டு Im sin omega t கொடுத்துட்டு உனக்கு என்னென்னா தெரியும் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்லேயே ஐஎம்மோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியணும். 141.4 அப்படின்னு இருக்குது, அங்கே எழுதுவீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கப்பா ஒமேகாவோட வேல்யூ. ஒமேகானப்பா 314.2 அங்கே கொடுத்துருக்காங்க. t is equal to 0.02 seconds. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வந்து கரண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 141.4 ஆம்பியர் எழுதினா. ஐஆர்எம்எஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 0.707 இன்ட்டு வந்து ஐஎம். ஸோ 0.707 இன்ட்டு 141.4. ஸோ அடுத்த ஆன்சர் ஃபார் ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு 100 and ஆம்பியர். ஸோ ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா ஒமேகாவோட பை வந்து 2π. ஸோ ஒமேகாவோட வேல்யூ 2/2π வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் த ஃப்ரீக்வன்சினியஸ் வேல்யூ வந்து கரண்ட். ஸோ I is equal to Im sin omega t. So 141.4 into sin of 314.2 into t. So 141.4 into sin of 180 divided by pi into 314.2 into 0.02. So what's the answer? 141.4 into sin 360 is equal to 0. So I is equal to 0. Okay. Next one, for a sinusoidal voltage represented by the equation 100 sin 0.03 into t. What's the frequency and time period? So frequency formula f is equal to omega divided by 2π. So omega equal to 2π f and f is equal to omega divided by 2π and capital T time period is equal to 1 by f. Okay, so 1 by 8 is equal to 0.0125 in the second. And frequency கேட்டிருந்தாங்க அப்படின்னா frequency tயும் கேட்டிருந்தாங்க மாற்றி உங்களுக்கு calculate பண்ண தெரியும். frequency கொடுத்து time period கேட்டாங்கன்னா f is equal to omega divided by 2π formula substitute பண்ணும். time கொடுத்து frequency கொடுத்து டைம் கேட்டாங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 1 by f. அப்போ f is equal to 1 by t. ஓகேவா. ஏதாவது ரெசிப்ரோக்கல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படி கொடுத்துருக்க ஆன்சர் ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு டைம் கண்டுபிடிச்சலாம் இல்லை கால்குலேட் வந்து ஃப்ரீக்வன்சி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதோட ஆர்எம்எஸ் வேல்யூ அந்த ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா Im is equal to 7.072, omega is equal to 314. The RMS value, average value. If IRMS equal to Im divided by root 2 or IRMS equal to 0.707 into Im. So I average equal to 2Im divided by pi or I average equal to 0.637 into Im. So RMS value of current IRMS is 0.707 into Im. So the substitute IRMS value is equal to 5 ampere. Average value of current is I average is 0.637 into the Im. So 0.637 into 7.072 I average is equal to 4.5 into ampere. If given data frequency equal to 50 Hz, RMS value 40 ampere. What is the equations for a sinusoidal current?
I is equal to Im sin omega t. So Im is equal to root 2 into IRMS. So Im is equal to root 2 into 40. So Im is equal to 56.57 and the ampere. So omega oda value இதில் சப்ஸ்டிட் பண்ணினா what is the final answer for omega is equal to 157. I is equal to எவ்வளோப்பா Im வேல்யூ sin ஓட வேல்யூ omega வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ இன்ட்டு டி போட்டால் அதோட எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்னா என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன, இம்பிடன்ஸ்னா என்ன அப்படின்ற பேசிக் டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபேஸ்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்டர்னேட்டிங் குவான்டிட்டியோட ஃபேஸ் ஆனது ஒரு ஆங்கிளால் அதனோட ஃபேஸில் ஏற்படக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸோட வேல்யூக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, வோல்டேஜோ ஒரு கரண்ட்டோ இந்த ரெஸ்பெக்டிவ் தீட்டா பொறுத்து வேரி ஆகும்போது அந்த ஆங்கிளுக்கு இடைப்பட்ட உள்ள வித்தியாசமானது என்ன அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இம்பிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள விகிதம், அது ரேஷியோ, தட் நத்திங் பட் வந்து இம்பிடன்ஸ் அப்படின்னா. இம்பிடன்ஸ்னால் என்ன, ஏசி கரண்ட் வந்து ஏசி சர்க்யூட் வழியாக ஏசி கரண்ட் வந்து பாயிறது அப்போஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்னென்னா இம்பிடன்ஸ். அதுமாதிரி அதில் நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏசி இண்டக்டர் சர்க்யூட் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஃபஸ்ட்டு இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பேர் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் பேர் தான் வந்து கெப்பாசிட்டிவ் வந்து ரியாக்டன்ஸ். பவர் ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இடைப்பட்ட உள்ள ஆங்கிளோட கொசைன் மதிப்பிற்கு தான் என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர். அதில் அப்பரண்ட் பவர், ரியல் பவர் ரெண்டு கடையில் உள்ள விகிதம் கூட நம்ம என்ன சொல்லலாம் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரியல் பவரோட வேல்யூ வந்து VI cos phi அண்ட் அப்பரண்ட் பவரோட வேல்யூ வந்து என்னென்னா VI. ஸோ VI cos phi டிவைட் பை VI கெட் கேன்சல் ஆகிடும். ஸோ உள்ள நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு cos phi அப்படின்னு சொல்லுவோம். cos phiனா என்ன அப்படின்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிளோட கொசைன் மதிப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை cos phi அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் வந்து ரியல் பவர் டு வந்து அப்பரண்ட் வந்து பவர். ஸோ ரியல் பவருக்கு என்ன பண்ணுறோம் VI cos phi, அப்பரண்ட் பவர் அப்படின்னா VI. ஸோ பவர் ஃபேக்டர் ஈக்குவல் சொல்லுது cos phi. ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸில் உள்ள பேசிக் டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட டெரிவேஷன்ஸ் ஃபார் RMS வேல்யூ அண்ட் ஆவரேஜ் வேல்யூட டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி கொடுத்து டைம் கேட்டால் அப்படியே டைம் கொடுத்து ஃப்ரீக்வன்சி கேட்டால் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியும் அண்ட் அதோட ஒமேகா வேல்யூவும் கொடுத்து வாட்ஸ் ஃபைண்ட் அவுட் வேல்யூஸ் ஃபார் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த சைன்ஸோட கரண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் நம்ம சால்வ் பண்ண தெரியணும். அப்புறம் வாட் இஸ் த பேஸ்னால் என்ன, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, இம்பிடன்ஸ்னால் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இம்பிடன்ஸ்னால் என்ன, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா XL அப்படின்னு சொல்லுவாங்க. XLோட ஃபார்முலா தான் 2π FL அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா XCன்னு சொல்லுவாங்க. ஸோ XCயோட ஃபார்முலானா 1/2π வந்து FC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் C டினோட்ஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸ், L ஃபார் வந்து இண்டக்டன்ஸ். ஓகே, பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னா வோல்டேஜும் கரண்ட்டுக்கு இடையில உள்ள ஆங்கிளோட கொசைன் மதிப்புக்கு பேர் தான் அப்படின்னு வந்து பவர் ஃபேக்டர் அப்படின்னா அது ரியல் பவர் டிவைட் பை வந்து அப்பரண்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ VI cos phi டிவைட் பை VI ஈக்குவல் வந்து cos phi அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நல்லா கோத்ரூ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நிறையா சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.